போனோம். அவர்கள் யோர்தான் நதியருகே வந்தபோது மரங்களை வெட்டினார்கள். ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கோடாரி தண்ணீரில் விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, இது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவினான். தேவனுடைய மனுஷன், அது எங்கே விழுந்தது என்றான் என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்தபோது, ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்கப் பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்தான், எடுத்துக்கொண்டான். இதிலிருந்து நம்ம என்ன பார்க்கிறோம்னா, இது எலியா செஞ்ச அற்புதம். எப்பவுமே தண்ணியில ஒரு பொருள் போட்டோம்னா அந்த தண்ணிய விட அந்த பொருளோட டென்சிட்டி வந்துட்டு கம்மியா இருந்துச்சுனாதான் அது மிதக்க பண்ணும். ஆனா இரும்பு வந்துட்டு எவ்ளோ வெயிட், அது எவ்ளோ வெயிட்டா இருந்தாலும் தண்ணியில போட்டா மிதக்கவே முடியாது. ஆமா இல்ல, அது உள்ள போய் முழுகிடும். ஆனா இங்க பாருங்க, எலியா வந்துட்டு அற்புதம் செய்றாரு. அப்போ நம்மளோட பிரச்சனை எவ்ளோ பெரிய பிரச்சனையா வேணா இருக்கலாம். அது நம்மளோட சூழ்நிலைய முழுகிப் போற நிலைமையா கூட இருக்கலாம். ஆனா அங்க கர்த்தர் வந்தாருன்னா, எலியா மனுஷனாகிய எலியாவின் தேவன் வந்தாருன்னா, அந்த சூழ்நிலைமை எல்லாமே மாறும். நம்ம முழுகிப் போற சூழ்நிலைமையை தேவன் நம்மளோட கையில கொடுப்பார். யாரெல்லாம் இதை விசுவாசிக்கிறீர்களோ, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும். ஆமென்.